தமிழ் பாட்நெட் நம்ம இந்த வீடியோவில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவேப்பில் நம்ம ஆல்ரெடி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அதே வரிசையில் தான் இந்த வீடியோவும் இடம்பெற போகுது. ஸோ நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். அதை லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வல்னரபிள் அப்ளிகேஷன். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு நியூ வியூவராக இருந்தீங்க, இந்த பிவேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னா, கீழே வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே லாகின் பண்ணலாம். லாகின் பி, பாஸ்வேர்ட் இஸ் பக். ஓகே, இப்போ நம்ம அதில் தேவையான பக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் யூஸ் பண்ண போகிற இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிற மெத்தட் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் லாகின் ஃபார்ம் ஹீரோ. இல்லை இந்த ஹீரோ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறது என்னென்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். சரிங்களா, அதுதான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மின், சூப்பர் அட்மின், இந்த மாதிரி எந்த அட்மினாக வேணால் இருக்கலாம். சரி, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம காலங்காலமாக எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்த வீடியோவில் எல்லாத்துலேயும் ஒன்று யூஆர்எல் எண்டில் வந்து சிங்கிள் கோடு ஒன்று கொடுத்து பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல எங்கே கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இந்த ஃபார்ம் இருக்குல்ல, லாகின் பாஸ்வேர்டு, இதிலே நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். வழக்கம் போல் சம்பிரதாயமாக என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாளாக எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னரபிள் கண்டுபிடிக்க சிங்கிள் கோடு ஒன்று கொடுக்குறோம். அதே மாதிரி இதுலேயும் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். கொடுத்தா என்ன வருது, எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு வருது. சரி, மேலே பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆகுது, யூஆர்எல் வந்து எதுவுமே விசிபிள் ஆகலை. அதாவது வந்து கெட் மெத்தடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலே யூஆர்எல் வரும். இதில் வந்து இப்போ என்னென்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட் மெத்தட் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போயிட்டு நெட்வொர்க் டேபில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ ஹேக் பாரில் இருக்க போஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். போட்டு உங்களுக்கு இதை லோட் பண்ணிக்கலாம். யூஆர்எல்லை லோட் பண்ணிட்டோம்னா என்ன வருது, இந்த லாகின் இங்கே இருக்குது, பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து கெட் மெத்தட் இல்லை, போஸ்ட் மெத்தடு. இப்போ நம்ம இங்கே கொடுக்குற பாஸ்வேர்டு தான் இங்கே போகும். இப்போ ரெண்டு பாஸ்வேர்டும் சேமாக கொடுத்தாவுன்னு என்ன வருது, இந்த பாஸ்வேர்டு மேட்ச் இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன காட்டுது, இன்வேலிட் அப்படின்னு காட்டுது. இப்போ இது நம்மளுக்கு வேணாம், அதை விட்டுருவோம். சிங்கிள் கோடு ஆர் 1 = 1 வேணாம், இப்படி வேணாம். சிங்கிள் கோடு கொடுத்தா என்ன வருது, எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர் வருதா. ஃபஸ்ட்டு இந்த எரரை நம்ம சால்வ் பண்ணணும். சிங்கிள் கோட் ஹைஃபன் ஸ்பேஸ் ஹைஃபன். அதாவது நான் உங்களுக்கு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து போஸ்ட் மெத்தட். அப்போ போஸ்ட் மெத்தடாக இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ப்ளஸ்ஸு போடலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்வாலிட் கிரெடிட்ஸ் தான் வருது. இப்போ வந்து நம்மளுக்கு எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரர் வரல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த எரரை சால்வ் பண்ணிட்டோம். அதாவது கொரி வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொரி பேலன்ஸிங் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வீடியோ கமாண்ட் பை ஒவ்வொரு கமாண்டாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், ஆர் 1 = 1 ட்ரூவாக இருந்தால் உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் கோடு அல்லது 1 = 1 ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம லாகின் ஆகலாம் அப்படிங்கிறது அந்த கமாண்டோட விளக்கம். அதையே லாகினுக்கு யூஸ் பண்ணிக்கணும், அதே பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஹைஃபன் ப்ளஸ் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஒமிட் பண்ண அப்படின்னு அர்த்தம். அது வந்து சில சைட்டில் வந்து நம்ம வெறும் லாகின் மட்டும் இந்த மாதிரி கொடுத்தா போகும், சில ரொம்ப வீக்காக இருக்கிற சைட்டில். இதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டும் இதே வந்து கொடுத்துடலாம். இப்போ லாகின் கொடுத்தோன்னா என்ன வருது, லாகின் ஆயிடுச்சு. வெல்கம் நியோ, ஹவ் ஆர் யூ டுடே, யுவர் சீக்ரெட் இஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா, இதுதான் சிம்பிளாக வந்து அட்மின் பேனலை பைபாஸ் பண்ணுறது. ஒருவேளை உங்களுக்கு இந்த அட்மின் பேனல் பைபாஸ் பண்ணுற கொரி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், இந்த டூல்ஸில் போய்ட்டு அட்மின் பைபாஸ் கொரி அப்படின்னு இருக்குல்ல, இதில் இந்த மாதிரி நிறையா கொரிஸ் இருக்குது. இதை நீங்கள் ஒவ்வொன்றா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாடிஃபைடு ஹேக் பாரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே தரேன், அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இதுவும் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மேனுவலாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் பை கமாண்ட் போட்டு ஹைஃபன் கொடுத்தா என்ன வருது, அன்னோன் காலம் 10. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் நம்மளாக பைபாஸிங் கொரி தான் போட்டோம். இப்போ எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுக்கிறது அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு காலமாக குறைச்சிட்டாங்க. வழக்கம்போல் மேனுவல் இன்ஜெக்ஷன் பண்ணது தான். இப்போ வந்து 5 கொடுத்தா என்ன வருது, அன்னோன் காலம் 5 வந்து. இப்போ 4 கொடுத்தா இன்வாலிட் அப்படின்னு காட்டுதா. ஸோ வந்து இதில் வந்து 4 காலம் இருக்குது.
யூனியன் செலக்ட் 1, 2, 3, 4, ஹைஃபன் கொடுத்தா நம்மளுக்கு இப்போ வல்னரபிள் இருக்கிற காலம் எது 2, 1, 4. இப்போ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். அட்டட் வெர்ஷன் அப்படின்னு போடுறோம். இதில் என்ன வருது, MariaDB காட்டுது. இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இருக்கிற டேபிள் வந்து டம்ப் பண்ணி பார்க்கலாம். குரூப் கான்கேட் யூஸ் பண்ணுறோம். இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போஸ்ட் மெத்தடில் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த எரர் வரும். ஸோ இந்த ப்ளஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எரரே வந்து உங்களுக்கு வராது. இது SQL இன்ஜெக்ஷன் பற்றி தான் உனக்கு தெரியுமா, அதை தவிர வேறு எதுவும் வீடியோ போட மாட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் SQL இன்ஜெக்ஷனில் நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரிக்கியாக இருக்கும். இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே போதும், அடுத்தடுத்த இது வந்து நம்மளே ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற டேபிள் எல்லாமே வந்துருச்சு. இதில் யூசர்ஸ் டேபிள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இதே மாதிரி காலம்ஸ்க்கு போங்க. அதுலேயும் வந்து என்ன பண்ணுங்கள், போகிறப்ப டேபிள் நேம் கேட்கும். ஓகே, அதே மாதிரி தான் எரர் காட்டும். இப்போ என்ன பண்ணும், ப்ளஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, 3க்கு பக்கத்தில் ஒரு கமாவை மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு இது எல்லாமே கேட்குது. இதில் நம்மளுக்கு எந்த காலம் வேணுமோ அதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், டேட்டாஸோட இடத்துல போயிட்டு உங்களுக்கு இருக்கிறப்ப டேட்டா பேஸ் கேட்கும். அதுக்கப்புறம் டேபிள் நேமு, அந்த டேபிள் நேமை இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ள இந்த காலம் நேமை பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுத்துலாம். இதுக்கு வந்து என்னென்னா டம்ப் இன் ஒன் ஷாட் மெத்தடு, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.